வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து. சமூக வலைதளங்கள்ல ஒரு நண்பர் ஒருத்தர் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் வர்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்றீங்க. அந்த டெஸ்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கலாம்ல. 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஹார்ட் நல்லா இருக்கா, ரத்த குழாய்கள் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்ல. அது ஏன் வந்து வெயிட் பண்ணி சிம்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் போய் ஆஞ்சியோகிராம் பண்ணணும்? இது ஃப்ரீக்வெண்ட்டாக எவரி இயர் 2 டைம் 3 டைம் பண்ணிக்கலாம்ல, நல்லதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு அல்ல. அதே மாதிரி அது ஒரு சும்மா சிம்பிளாக பண்ணக்கூடிய ரத்த டெஸ்ட்டும் கிடையாது. அது ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர். இன்வேசிவ் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு பொருளை செலுத்தி உடம்பை எக்ஸ்ரே பண்ணி அந்த பொருள், அதாவது அந்த டை எங்கெல்லாம் போகுது, ஹார்ட்டில் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்கள் போகுது, ஹார்ட்டோட ரத்த குழாய்கள் எப்படி இருக்குது, ஹார்ட்டோட அது பம்பிங் சுருங்கி விரியும் தன்மையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதாவது இருதயத்தை ஏறக்குறைய ஒரு டை செலுத்தி படம் பிடிச்சு பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இட்ஸ் அன் இன்வேசிவ் ப்ரொசீஜர். அது டை இன்ஜெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இந்த மாதிரி இன்வேசிவ் ப்ரொசீஜரை நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் விளையாடுற மாதிரி வருஷத்துக்கு 2 டைம் 4 டைம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க் இன்வால்வ் ஆகுது. உதாரணமாக ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது ரத்த குழாயில் இன்ஜெக்ட் பண்ணி தான் அந்த டையை உள்ளே செலுத்துகிறாங்க. ஸோ திரும்ப திரும்ப பண்ணனால அந்த ரத்த குழாயில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டை ஹார்ட்டுக்கெல்லாம் போகிறனால ஹார்ட்டில் உள்ளக்கூடிய ரத்த குழாய்கள்லாம் அது சர்க்குலேட் ஆகி அந்த டை எக்ஸ்க்ரீட் ஆகிறத உடம்பு விட்டு அந்த டை எப்படி வெளியே போகுதுன்னா கிட்னிகள் வழியாக தான் போகுது. ஸோ கிட்னி வழியாக தான் யூரினில் அந்த டை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ திரும்ப திரும்ப இந்த டை உள்ளுக்குள்ளே செலுத்துறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷன் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டை ரிலேட்டட் அலர்ஜிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1000ல் ஒருத்தவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது இருதயத்தில் பாதிப்புகளோ அடைப்புகளோ கொஞ்சம் அதிகமாக கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் லைக் ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறத சும்மா நம்ம வந்து அடிக்கடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆஞ்சியோகிராம் பண்ண இண்டிகேஷன்ஸ் இருக்குது. உண்மையிலே ஒரு செஸ்ட் பெயின் இருக்குது, எக்கோவில் சேஞ்சஸ் தெரியுது, இசிஜியில் சேஞ்சஸ் தெரியுது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எந்த இடத்துல அடைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஆஞ்சியோகிராம். இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் மாதிரி எனக்கு எவ்வளோ சுகர் இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் அசோசியேட்டாக இருக்குது. ஈவன் தோ அந்த காம்ப்ளிகேஷன் ரேட் வந்து 1000ல் ஒருத்தர் தான் வருது அப்படின்னாலும் கூட அதை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இருதய டாக்டர் எப்போ சொல்கிறாரோ அப்போ மட்டும் ஆஞ்சியோகிராம் பண்ணால் போதும். சொல்கிறது ஒரு ஹெல்த் செக்அப் மாதிரி ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இதுதான் வலைதளத்தில் இருக்கிற பல டாக்டர்களும் அவங்களுக்கு பதிவிட்டிருந்தாங்க. பட் இந்த விஷயம் வந்து காமன் பப்ளிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிற உயிர் காக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு, அதை சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாது. அதில் சில காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.